अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व आलिहि व सहबिहि अजमईन। अन अबी हुरैरह रज़ियल्लाहु तआला अन्हु अन्न रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम क़ाल युस्तजाबु लिअहदिकुम மாலம் யாஜல். ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம். சர்வ புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய துஆ பிரார்த்தனை எவ்வாறு என் நிலையில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை பற்றியும், ஒரு மனிதன் நிதான கொள்கின்ற பொழுது, அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுகின்ற பொழுதும் ஒரு மனிதனுடைய நிலைப்பாடுகள் எப்படி என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. புகாரி முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்வாங்க, யுஸ்தஜாபு லி அஹதிக்கும், உங்களில் ஒருவருடைய அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். மாலம் யாஜல், அவர் அவசரம் கொள்ளாமல் இருக்கும் காலமெல்லாம் அவருடைய துஆ என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும், பதிலளிக்கப்படும். அப்படிங்கிற மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு, அந்த அவசரம் என்பது யாருடையது என்பதை அடுத்து வரக்கூடிய ஹதீஸிலும் இவ்வாறு சொல்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திர்மிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அத்தஅன்னி மினல்லாஹி, அதாவது உங்களில் ஒரு மனிதனுடைய அந்த நிலைமைகளை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அத்தஅன்னி மினல்லாஹி, நிதானம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ளதாகும். வல் அஜ்லத்து, அவசரம் என்பது மினஷ் ஷைத்தானி, ஷைத்தானின் புறத்திலிருந்து உள்ளதாகும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுறாங்கன்னா, அவசரம் என்ற அந்த நிலை ஷைத்தானின் புறத்திலிருந்து ஏற்பட்டு அது பலவிதமான சோதனைகளையும் பலவிதமான வேதனைகளையும் மன சங்கடங்களையும் ஏற்படுத்தும் என்பதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த அவசரம் என்ற அந்த தன்மையின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. அன்பானவர்களை, அதை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு உபதேசித்து காண்பிக்கிறாங்க. புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். ஹலரத் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அவர்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வை இவ்வாறு சொல்வாங்க. ஒரு போர்க்களத்தில் ஒரு எதிரியை நெருங்கி அந்த மனிதரை தாக்க முற்பட்ட பொழுது, உஸாமா ரலியல்லாஹு தஆலா அங்க அறிவிக்கிறாங்க, ஒரு எதிரியை நெருங்கி அந்த மனிதரை தாக்க முற்பட்ட பொழுது அவர் என்ன செய்கின்றார், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற அந்த திரு கலிமாவை சொல்லிவிடுகின்றார். இருந்தாலும் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த மனிதரை என்ன செய்கிறாங்க, ஈட்டியால் குத்தி விடுகின்றார்கள். அந்த ஈட்டியால் குத்தியதன் மூலமாக அந்த மனிதர், எதிரியாக இருக்கக்கூடிய அந்த மனிதர் மரணித்து விட்டார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி என்ன செய்கின்றது, கிடைக்கப்பெற்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, திருக்கலிமாவை சொன்ன பிறகு அவரை நீர் கொன்று விட்டாயா, திருக்கலிமா சொன்ன பிறகும் அவரை நீர் கொன்று விட்டாயா என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்டாங்க. அதற்கு உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நாயகமே, தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டித்தான் அவர் கலிமா சொன்னாரு.
தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் கலிமா சொன்னார். வேற உள்ளத்தால் அவர் என்ன செய்யல, கலிமாவை சொல்லவில்லை. அதனால தான் அவரை நான் என்ன செஞ்சிட்டேன், கொன்று விட்டேன் என்பதாக உசாமா ரலியல்லாஹு தஆலா அவங்க கூறினாங்க. இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, அதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கலிமா சொன்ன ஒரு மனிதரையா நீ கொன்று விட்டீர், ஒரு கலிமா சொன்ன மனிதரையா நீ கொன்று விட்டீர் என்பதாக திரும்ப திரும்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. ஹஸரத் உசாமா ரலியல்லாஹு தஆலா அவங்க இவ்வாறு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப திரும்ப கேட்டதும் எனக்கு மிகவும் சிரமத்தை கொடுத்தது. இந்த அளவுக்கு கேட்குறாங்களே, நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படிங்கிற அடிப்படையில் எனக்கு அது மிகவும் சிரமத்தை கொடுத்தது. எந்த அளவிற்கு என்றால், அந்த நாளுக்கு முன்னால், நான் அந்த கொலை செஞ்ச நாளுக்கு முன்னால் நான் இஸ்லாத்திற்கு வராமல் இருந்திருக்க வேண்டுமே என்று நான் எண்ணும் அளவிற்கு அது சிரமத்தை கொடுத்தது அப்படிங்கிறத உசாமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அன்பானவர்களே. ஆக வாழ்க்கையானாலும் வணக்கமானாலும் அவசரம் இல்லாமல் நிதானமாக எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி காட்டுவதோடு மட்டுமல்லாது, அவசரமாக செயல்படுபவர்களை வன்மையாக இந்த இஸ்லாம் கண்டிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது, ஒருத்தவங்களுடைய அந்த செயல்பாடு தெரியாமல், அவங்களுடைய அந்த நிலைப்பாடு அறியாமல் அவங்களை எந்த விதத்திலும் நாம் என்ன செய்யக்கூடாது, துன்புறுத்தி விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லதொரு கருத்துக்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டு, ஒரு மனிதர் நேர்வழியில் இருக்கிறாரா அல்லது வழிகட்டில் இருக்கிறாரா, அவர் நல்லதை பேசுகிறாரா தீயதை பேசுகிறாரா, அல்லது அவருடைய உள்ளம் நேர்மையான முறையில் இருக்குதா அல்லது தவறான வழியில் இருக்குதா அப்படிங்கிறத அறியக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அந்த முடிவை எடுக்கக்கூடியது நமக்கு தகுதி அல்ல. அதனால் ஒரு மனிதரை பற்றி தவறான எண்ணம் கொள்வதும் பாவச் செயல் என்பதையும், அது அவசரத்தினால் ஒரு முடிவாக அமைந்துவிடும் என்பதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க. அப்படிப்பட்ட தவறான செயல்பாடுகளை விட்டும், தவறான எண்ணங்களை விட்டும், தவறான நடைமுறைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து, அந்த நிதானம் என்ற அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய அந்த நிதானத்தை நம்முடைய வாழ்வில் கொண்டு வந்து எல்லா வளங்களையும் பெற்று, எல்லா விதமான சகல பாக்கியங்களையும் பெற்று ஈருலகிலும் சிறந்த மனிதர்களாக திகழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.